கர்த்தருக்கு பயப்படு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 3 விதமான ஆலோசனைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: நாம் நம்மை ஞானி என்று எண்ணக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். நம்முடைய பொருளாலும் நம்முடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நாம் கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் அவருடைய ஆளுகைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை பெருமைப்படுத்தாமல் தாழ்த்த வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை உண்மையாயும் உத்தமமாயும் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசிகள் எல்லோரிடத்திலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய எஜமானர் என்றும் அவரே நம்மை ஆளுகை செய்கிற சர்வ ஆளுநர் என்றும் விசுவாசித்து கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய பிரமாணம் ஆளுகை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மை நாமே நினைத்து பார்க்கும்போது நம்மை ஞானி என்று எண்ணக்கூடாது. நம்முடைய பார்வையில் நாம் ஞானிகளாக தெரியக்கூடாது. இருதயத்தில் காணப்படும் பெருமை தேவனுடைய உபதேசத்திற்கு சத்துருவாக இருக்கிறது. நம்மிடத்தில் பெருமை இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்காது. தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை கீழ்ப்படுத்துவதற்கு பதிலாக நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றவே பிரியப்படுவோம். நாம் கர்த்தருக்கு பயந்தால் மாத்திரம் போதாது. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகவும் வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற எந்த காரியத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பராமரிப்பில் இருந்து விலகி போய்விடவும் நாம் முயற்சி பண்ணக்கூடாது. தீமையோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க மாட்டார்கள். நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நம்முடைய சரீரத்திற்கு போஜனம் தேவை. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது நம்முடைய நாபிக்கு ஆரோக்கியமும் நம்முடைய எலும்புகளுக்கும் ஊனும் கிடைக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நமக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் தரும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நீடிய பொறுமையோடு காத்திருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தெளிந்த சிந்தனையினாலும் அமைதியான ஆவியினாலும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய சிந்தையிலும் ஜீவியத்திலும் சமாதானமும் ஆறுதலும் நிரம்பி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளும் அவருடைய உபதேசங்களும் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும். இதனால் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். இதுவே நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தரும். நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியம் உண்டாவதோடு நம்முடைய சரீரத்திற்கும் ஆரோக்கியம் உண்டாகும். தங்களை ஞானி என்று எண்ணியவர்கள் ஆகாப், யெரொபெயாம், ஆசா, பெனாதாத். தாயின் கற்பத்திற்குள் இருக்கும் குழந்தைக்கு அதன் நாபியின் வழியாக ஜீவ ஆதாரம் வருகிறது. தேவனுக்கு பயப்படுவதும் தீமையை விட்டு விலகுவதும் தேவனுடைய பிள்ளைக்கு ஜீவ ஆதாரத்தை தரும். எலும்பில் உள்ள ஊன்களில் இருந்து இரத்தத்திற்கு தேவையான சிவப்பணுக்கள் உற்பத்தியாகின்றன. இரத்தத்தின் சிவப்பணுக்கள் ஜீவனுக்கு ஆதாரமாக இருப்பவை. தேவனுக்கு பயப்படுவதும் தீமையை விட்டு விலகுவதும் ஒருவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஜீவ ஆதாரமாக இருக்கிறது.